அனைத்து கோயில் வாழுகின்ற பக்த கோடி பெருமக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கே இருந்தாலும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் எல்லோரும் நேர் வழிபட வேண்டும். எங்கே இருந்தாலும் எல்லோரும் இறைபக்தர்களாக இருக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் பிறர் வாழ்வதற்காக கொஞ்சம் உயரமாவது தன் மனதில் இடம் கொடுக்க வேண்டும் என்பதை உங்கள் முன் வைத்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகில் நம்ம வாழுகின்ற காலத்தில் நாம் மட்டுமே கடவுள் கோயில் என்று கட்டி வைத்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெருத நான் பெருதான்னு சண்டையிட்டு மனித உயிர்களை அழித்துக் கொள்கிறோம். ஆனால் நம்மை தவிர்த்து பிறந்திருக்கிற மற்ற விலங்குகள், பறவைகள், மீன்கள், கடலில் வாழும் உயிரினங்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் கோயில் கட்டிக்கொள்வதில்லை, தனக்கென்று வீடு கட்டிக்கொள்வதில்லை. அவை அந்தந்த தேவைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து போய் கொண்டிருக்கின்றன. அவைகளே ஒற்றுமையாக அமைதியாக வாழும்போது நாம் மட்டுமே ஒன்றும் அமைதியாக வாழ முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த 6வது அறிவு என்று சொல்லப்படுகின்ற சுயநல அறிவு, குடும்பங்களை கெடுக்கின்ற அறிவு, நாட்டை அழிக்கின்ற அறிவு, தீய எண்ணங்களை பழிக்கின்ற அறிவு, அறிவு என்ற பெயரால் அனைத்து உலகையும் ஆட்டி படைக்கின்ற அறிவு இருப்பதனால் இது போன்ற அறிவுகளை நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் நாமும் விலங்குகள் போல், பறவைகளைப் போல், சாமியார்களைப் போல் வாழலாம். சாமி கடவுளை என்று கோயில் குளம் என்று சொல்லி கொண்டு மல்லு கட்டி திருவதை விட 6வது அறிவை பயன்படுத்தாமல் அமர்ந்த இடத்திலே தியானம் என்ற முறையில், பக்தி என்ற முறையில் குடும்பத்தில் இருந்து கொண்டேவும் இல்லாமல் இருந்து கொண்டும் சந்தோஷமாக வாழலாம் என்பதை மக்கள் எல்லோரும் அனுபவபூர்வமாக தெரிந்திருப்பார்கள். இதுபோன்ற விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் நபர்களோ அந்த ஊருக்கு வா, இந்த ஊருக்கு வா, பல லட்சம் கட்டு, கோடிகளை கட்டு என்று அவர்கள் மனதுக்கு ஆறுதல் கொடுப்பது போல் பேசி அவர்களை பைத்தியமாக்கி அலைவெட்டி கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மக்கள் தப்பிக்க வேண்டுமெனில் தன்னைத்தானே சோதித்து கொள்ள வேண்டும். நமக்கு எதுக்காக எந்த எண்ணங்கள் உருவாகின்றது, அந்த எண்ணம் சார்ந்த ஆசைகள் என்ன, அந்த எண்ணத்தை துன்பத்தை கொடுப்பவர்கள் யார் என்பதை பார்த்து ஒதுங்கி கொண்டோம்னால் நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம். எனவே எல்லோரும் பக்தி செய்வோம், எல்லோரும் வாழ இறைவனை வேண்டுவோம். ஓம் பக்தி சாமி போற்றி, ஓம் நம சிவாய போற்றி, முருகா விநாயகா போற்றி, ஆதி சிவகற்ப கலவா போற்றி, ஓம் சக்தி சக்தி.